Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோ நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. இது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னது அப்படின்னா, ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் போனஸ் மார்க்கை பற்றின ஒரு பிக் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ திரும்பவும் சொல்கிறேன், மிக முக்கியமான ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில், அதாவது ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இந்த பிக் சேஞ்ச் இன் போனஸ் மார்க், இந்த ரூல்ஸில் என்ன மாற்றம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில், ஓகேங்களா, ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 15 அதில் உங்களுக்கு 2 கேட்டகிரிக்கு கொடுத்துருக்காங்க. 2 கேட்டகிரி அப்படின்னா நம்ம வந்து 2 டைப்பாக எடுத்துக்கலாம் கொஸ்டின்ஸை. அது உங்களுக்கே தெரியும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் பியில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் பியில் 15லேருந்து ஏதாவது 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதில் செக்ஷன் ஏல இருக்கிற கரெக்ட் ஆன்சருக்கு ஆர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சருக்கு 4 மார்க்கு கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது செக்ஷன் ஏல இருக்கிற கரெக்ட் ஆன்சராக இருந்தாலோ அல்லது அதில் வந்து மோர் அப்ராப்ரியேட் ஆன்சர் இருந்தால் அதுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, செக்ஷன் ஏக்கு ஒரு ரூல்ஸு, செக்ஷன் பிக்கு ஒரு ரூல்ஸ். அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்டு வில் பி கிவன் ஃபார் -1 மார்க். ஒருவேளை தவறான விடைகளை வந்து நம்ம OMR ஷீட்டில் குறிச்சிருந்தோம் அப்படின்னா -1 மார்க்கு, அதாவது 1 மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை எந்த கேள்வியும், அதாவது கேள்வி எதுவும் நான் அட்டன் பண்ணல அப்படின்னா அன்ஆன்சர்டு கொஸ்டினுக்கு நோ மார்க், அதாவது 0 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத தான் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். 4வது பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இஃப் மோர் தேன் 1 ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் தென் 4 மார்க் வில் பி அவார்டட் டு ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ் மார்க்டு எனி ஆஃப் த கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா இப்போது லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் வந்து கொஸ்டினில் இருந்ததுனால அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் மார்க் கிடச்சி அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு அதிகமாச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த வருஷமும் உங்களுக்கு கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல வரல. ஒருவேளை அப்படி மிஸ்டேக் இருந்தால் இந்த போனஸ் மார்க்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு 1க்கு மேற்பட்ட விடைகள் இருக்கும் பட்சத்தில், ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த கரெக்டாக இருக்கிற அந்த 2 விடைகளை குறித்தவங்களுக்கு மட்டுமே 4 மார்க் போனஸாக வழங்கப்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கேள்விக்கு 1க்கு மேற்பட்ட விடைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டினுக்கு ஏ அண்டு டி 2மே கரெக்ட் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னா ஏங்கிற ஆன்சர் போட்டவங்களுக்கும் +4 மார்க் கிடைக்கும், டிங்கிற ஆன்சர் மார்க் பண்ணவங்களுக்கும் +4 மார்க் கிடைக்கும். இதை தவிர பிஓசிஓ போட்டிருந்தா, ஓகேங்களா, அதுக்கு மார்க்கு கிடைக்காது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு 2க்கு மேற்பட்ட விடைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில், உதாரணத்துக்கு அந்த குறிப்பிட்ட கேள்விக்கு ஏவும் டியும் கரெக்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏவும் டியும் போட்டவங்களுக்கு மட்டும் +4 மார்க். அதை விட்டுட்டு பி அண்ட் சி போட்டிங்கன்னா அதுக்கு வந்து மார்க்கு கிடையாது. இது நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், இஃப் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் தென் 4 மார்க்ஸ் வில் பி அவார்டட் டு ஆல் தோஸ் ஹூ ஹேவ் அட்டம்ப்டட் த கொஸ்டின். இப்போ உதாரணத்துக்கு கேள்வி எண் 25, கொஸ்டின் நம்பர் 25க்கு ஏ, பி, சி, டி அப்படின்ற 4 ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்ட்டு ஆன்சர் கீழே கொடுத்துட்டாங்க அப்படின்னா
25வது கேள்வி அட்டன் பண்ண அனைவருக்கும் +4 மார்க் கொடுத்துருவாங்க. ஒருவேளை இது எதுக்கு வம்பு, இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு நீங்கள் 25வது கேள்வியை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் போனஸ் மார்க் கிடைக்காது. ஓகேங்களா? 4வது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். இஃப் none of the option is found correct or a question is found to be wrong or a question is dropped. ஓகேங்களா? இப்போ 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒரு கேள்விக்கு எந்த விடையுமே சரியான விடை கிடையாது, இல்லை அந்த கேள்வியே தவறு, இல்லைன்னா அந்த கொஷினை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. என்டிஏ வந்து அந்த கொஷினையே முழுமையாக ட்ராப் பண்ணிடுறாங்க அப்படின்னா who have appeared will be given 4 marks +4 irrespective of the fact whether the question have been attempted or not attempted by the candidate. அப்போ இந்த 6வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேள்விக்கு 4 விடைகளுமே சரியாக இருக்குது. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு கேள்விக்கு வந்து 4 விடைகளுமே தவறு, ஒரு கேள்விக்கு 4 விடைகளுமே தவறு, இல்லைன்னா அந்த கேள்வியே தவறு, இல்லைன்னா அந்த கேள்வியையே என்டிஏ வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே 4 மார்க். அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலோ அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தாலோ அதை பற்றி கவலை இல்லை. இது யாருக்கு? செக்ஷன் ஏல இந்த ரூல்ஸ் வந்து செக்ஷன் ஏக்கு மட்டும். அப்போது செக்ஷன் ஏல ஒரு கொஸ்டினை வந்து தப்பு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாலோ இல்லை சேலஞ்ச் பண்ணாலோ என்டிஏ வந்து ஆன்சர் கீழே அந்த கொஸ்டினே வந்து தவறு, இல்லைன்னா எந்த ஆப்ஷனும் அந்த கேள்விக்கு பொருந்தலை, இல்லை இந்த கொஸ்டினையே நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு என்டிஏ சொல்லும் பட்சத்தில் அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு போயிருந்தாலே உங்களுக்கு 4 மார்க் போனஸ் மார்க் கிடைக்கும். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது செக்ஷன் ஏல. இப்போ செக்ஷன் பியில் இந்த ரூல்ஸ் மாறுது. எந்த இடத்துல மாறுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் அதே தான். கரெக்டாக இருந்தால் 4 மார்க்கு, தப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி அந்த கொஸ்டின் தப்பாச்சுன்னா -1 மார்க்கு, இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணலீன்னா 0 மார்க். இது வரைக்கும் காமன் செக்ஷன் ஏக்கும் செக்ஷன் பிக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது செக்ஷன் பி. இப்போது செக்ஷன் பியில் 4வது பாயிண்ட்லேருந்து பாருங்கள். இஃப் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட், +4 mark will be awarded only those who have marked any of the correct option. அப்போ இதுவும் கரெக்ட். உதாரணத்துக்கு 25வது கேள்வி எடுத்துக்கிறோம். 25வது கேள்வியில் பியும் சியும் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஒரு கேள்விக்கு 2 விடைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணி பியோ இல்லை சியோ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் போனஸ். இதை விட்டுட்டு நீங்கள் ஏஓ டிஓ போட்டிருந்தீங்கன்னா அங்கே -1 மார்க் தான் வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கண்டிஷன், இஃப் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் தென் 4 marks will be awarded to all those who have attempted the question. அடுத்த 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர், ஒரு கேள்விக்கு 4 விடைகளுமே சரியாக இருக்குது அப்படின்னா அந்த கேள்வியை அட்டன் பண்ணி 4ல் நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு மார்க் பண்ணியிருந்தாலும், எந்த கொஸ்டினை வந்து நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் அந்த கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் 4 மார்க். ஏ பி சி டி இந்த 4ல் நீங்கள் அட்டன் பண்ணி 4ல் எந்த ஆப்ஷனை மார்க் பண்ணாலும் உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிரும். அதை விட்டுட்டு இந்த கொஸ்டினை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த பாயிண்ட் தான் இங்கே மாறி இருக்குது செக்ஷன் ஏக்கும் செக்ஷன் பிக்கும். இஃப் கொஸ்டின் இஸ் ஃபவுண்ட் டு பி இன்கரெக்ட், கேள்வியே தப்பாக இருக்குது, இல்லைன்னா அந்த கேள்வியை என்டிஏ வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க, தென் 4 marks will be awarded. ஓகேங்களா? ஒரு சேலஞ்ச் பண்ணி அந்த கொஸ்டினே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்துலையோ, இல்லை அந்த கேள்வியே நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு என்டிஏ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4 மார்க் வழங்கப்படும்.
யாருக்கு இந்த 4 மார்க் வழங்கப்படும்? டு ஆல் தோஸ் ஹூ ஹேவ் அட்டம்ப்டட் த கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ 30வது கேள்வி தவறு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா 30வது கேள்வியை நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு என்டிஏ அறிவிக்கிறாங்க. அப்படின்னா இந்த 30ஆம் நம்பர் கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. செக்ஷன் பி அப்படிங்கிறனால உங்களுக்கு எப்படி வரும்? செக்ஷன் பி அப்படிங்கிறனால உங்களுக்கு 35க்கு மேலே தான் வரும். உதாரணத்துக்கு 38ன்னு வச்சுக்கலாம். 38வது கேள்வியை தப்பு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டா நீங்கள் 38வது கேள்வியை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு. இல்லை 38வது கேள்வியை நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு என்டிஏ சொன்னாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது செக்ஷன் ஏலையும் செக்ஷன் பிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். என்னது? இங்கே பாருங்கள், அதே லைன் தான். வெதர் த கொஷின் ஹேவ் பீன் அட்டம்ப்டட் ஆர் நாட். செக்ஷன் ஏல நீங்கள் வந்து அந்த கொஷினை அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலைனாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மார்க் கிடைச்சிரும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் வெதர் த கொஷின் ஹேஸ் பீன் அட்டம்ப்டட் ஆர் நாட். அட்டம்ப்டட் ஆர் நாட் அட்டம்ப்டட் பை த கேண்டிடேட். அதுவே வந்து இங்கே ஹூ ஹேவ் அட்டம்ப்டட் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ செக்ஷன் பியில் அட்டன் பண்ணால் தான் மார்க்கு. செக்ஷன் ஏல வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிருந்தாலே அந்த கொஷின் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் என்டிஏ ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 4 மார்க் செக்ஷன் ஏல கிடைக்கும். வேறஸ் செக்ஷன் பியில் அப்படி கிடையாது. அந்த கேள்வியே தவறு அல்லது 4 விடைகளுமே தவறு அப்படின்னா யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 4 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சை வந்து நியூ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நீங்களும் ஒரு டைம் படிச்சிருங்க. இது மிக மிக முக்கியம். இதனால் உங்களுடைய அந்த காலேஜ் டிசைடிங் கட் ஆஃப் வந்து மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்குங்க. போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சவங்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதவங்களுக்கும் இந்த போனஸ் மார்க் தான் எட்ஜ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். கடைசியாக நம்ம எஸ்ஏபி வியூஸனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீட் 2024க்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்பப்போ டவுட் வரும், அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது போக அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்ருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படி
இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.